நீங்க முன்னாடி சொல்லியிருக்கீங்க சார், சினிமாவுடைய அந்த காம்பவுண்டை எட்டி பாக்குறதுக்கு எனக்கு அவ்வளவு வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இப்போ பாருங்களேன், பெர்லின்ல உங்களுடைய படங்கள் வந்துட்டு அவ்வளோ பேர் பேசுறாங்க. இந்த ஜேர்னி பாக்குற உங்களுக்கு எப்படி சார் பர்சனலா இந்த இடத்துல இருந்துட்டு சூர்யா உங்களுக்கு என்ன சார் ஃபீல் ஆகுது? என்னென்னா கரெக்டாக அடுத்தடுத்து சினிமாவில் நம்ம நல்ல ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம பதிவு பண்ணிக்கிட்டே இருக்கணும், நம்ம வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், நமக்கு நல்ல படங்கள் அமையணும். இது நான் நினைக்கிறேன். ஆனால் நினைக்கிறது உண்டு. ஆனால் அடுத்தடுத்து என்னை எங்கே கொண்டு என்னை அமர வைக்கிறது அப்படின்றது என்னால் நான் நினச்சி பார்க்கவே இல்லை. காமெடியான நல்லா போய்கிட்டே இருந்துச்சு. கதை நாயகன ஒரு வாய்ப்பு வந்துச்சு. அதுவும் வெற்றிமாறன்கிட்ட இருந்து ஒரு பெரிய இயக்குனர்கிட்ட இருந்து அந்த வாய்ப்பு வந்துச்சு. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை. அது கிடச்சிச்சு. அப்புறம் பார்த்தா அந்த படத்துக்குள்ள இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் வந்தாங்க. சேது வந்தார், இளையராஜா ஐயா இருக்காங்க. அந்த படம் பெரிய படமாக வந்து ரிலீஸ் ஆகி மக்கள்கிட்ட ஒரு பெரிய ஒரு வரவேற்பு உள்ள ஒரு படமாக அமைஞ்சிருச்சு. கதை நாயகனாக வந்துச்சு. திரும்பி பார்க்குறப்ப எனக்கு நேற்று நான் அங்கே இருந்தோம், என்னது இன்னைக்கு டக்குன்னு இங்கே வந்துட்டோம், இன்னும் மக்கள் மத்திய அதிகமான ஒரு பார்வை மக்கள் பார்வையில் நம்ம தெரியுறோம்ன்றப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது நான் பிளான் பண்ணவே இல்லை.